வணக்கம். அடுத்து நம்ம கம்பெனிலால என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நிறுவனம் உருவாகிறதுக்கான செயல்முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனத்தை உருவாக்குற செயல்முறையை 4 முக்கிய நிலைகளாக பிரிக்கலாம். அதாவது 4 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். அதில் ஒன்று என்னென்னா, நிறுவனத்தை தொடங்கும் நிலை, அதாவது ப்ரொமோஷன் ஸ்டேஜ். இதுதான் நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான முதல் ஸ்டேஜ். அடுத்து 2வது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, இன்கார்பரேஷன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் இன்கார்பரேஷன் பை ரிஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லலாம். ரொம்ப யோசிக்காமல் சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பதிவு செய்தல் நிலை, அவ்வளோதான். இதை கொண்டு போய் நம்ம பதிவு பண்ணுறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நிறுவனத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து 3வது ஸ்டேஜ் பார்த்தோன்னா, கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ். கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜுங்கிறது மூலதன பங்களிப்பு நிலை. அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா, அந்த கம்பெனிக்கான கேபிட்டலை நம்ம திரட்டுறதுக்கான ஸ்டேஜ் இது. இந்த ஸ்டேஜில் மக்கள் நம்ம கம்பெனிக்கு விண்ணப்பிப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கான ஷேர்ஸை ஒதுக்குவோம். அந்த கம்பெனி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த ஸ்டேஜ் தான் கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ். இதை இன்டெப்த்தாக இன்னும் லேட்டரான டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டேஜ். அதாவது இந்த வியாபாரத்தை தொடங்குற நிலை. இந்த 4வது ஸ்டேஜ் என்னென்னா, பிஸ்னஸ் ரெடி பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டேஜையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம் இப்போது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டேஜ்ன்றது. ஓகே, இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனியில் 4 ஸ்டேஜ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்ன ஸ்டேஜ்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டேஜ் ப்ரொமோஷன் ஸ்டேஜ்னு பார்த்தோம். அஸ்வெல் இதை தான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜாகவும் சொன்னோம். இங்கே ப்ரொமோஷன் இருக்குன்னா, அதை யாரோ ஒரு நபர் ப்ரொமோட் பண்ணியிருந்துருக்கணும். எந்த ஒரு நபர் அந்த நிறுவனத்தை துவங்குறதுக்காக இனிஷியேட் பண்ணுறாரோ அவர் தான் ப்ரொமோட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்தை துவங்குறதுக்கான யோசனையை கண்டறிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்கு தேவையான சோர்ஸஸ்ஸு, ஃபினான்ஸு, சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடிச்சி அதை பதிவு பண்ணுற நிலைக்கு கொண்டு வர்றாரோ அதுதான் ப்ரொமோஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இப்போது ப்ரொமோஷன் ஸ்டேஜில் ப்ரொமோட்டருக்கான டியூட்டிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதாவது டியூட்டிஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்க்குறது பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னன்றதை பார்க்குறோம். பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, விரிவான ஆய்வுகளை நடத்துகிறோம். தொழில்நுட்பம், பொருளாதாரம், நிதி, சட்டம் சார்ந்த ஆய்வுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நடத்துகிறோம். தேர்டு பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா, நிறுவனத்தோட பெயர், மூலதன அளவு, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் போன்ற எல்லாத்தையுமே முடிவு செய்வார். அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, டைரக்டர்ஸையும் ஆடிட்டர்ஸையும் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த முடிவை அவரே எடுத்துக்கிறாரு. ஓகே, நம்ம இப்போது இனிஷியல் ஸ்டேஜை பார்த்துட்டோம். அதாவது ப்ரொமோஷன் ஸ்டேஜை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நிறுவனத்தை தொடங்குறவர் தேவையான எல்லா ஆவணங்களையும் தயாரித்து நிறுவனங்களோட பதிவாளர்கிட்ட, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்கிட்ட தாக்கல் செய்கிறாரு, அதாவது சப்மிட் பண்ணுறாரு. இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனே கொடுக்குறவர். இந்த ஸ்டேஜில் இருக்கிற டியூட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, நிறுவனத்தோட பெயரை ஒப்புதல் பெறணும், அப்புறம் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அப்புறம் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் உட்பட எல்லா ஆவணங்களையும் இங்கே தான் சப்மிட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்தை செலுத்துகிறோம், அதாவது பதிவு கட்டணத்தை செலுத்துகிறோம். எல்லா ஆவணங்களையுமே திருப்திகரமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆர்ஓசி நிறுவனத்தை முறையாக பதிவு செஞ்சு சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுப்பாரு. ஆர்ஓசிங்கிறது யாருன்னா, ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்னு நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அவரை தான் நம்ம ஷார்ட்டாக ஆர்ஓசின்னு சொல்கிறோம். இந்த சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ண உடனேயே அந்த தனிப்பட்ட நிறுவனம் ஒரு சட்ட தனி ஆளுமையாக உருவாகிறது. மீன்ஸ் டு சே செப்பரேட் லீகல் என்டிட்டியாக உருவாகிறது. அப்புறம் என்ன, நம்ம நேரடியாக பிஸ்னஸில் குதிச்சிடலான்னா முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ்னு இருக்குல்ல, அதில் நம்ம தேவைப்படுற நிதியை திரட்டிட்டு தேவைப்படுற நிதியை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கு தான் இந்த கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ்னு இருக்குது. கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்களோட நடவடிக்கைகளை தொடங்குறதுக்கு தேவையான கேபிட்டலை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. கேபிட்டலை கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறதுனால தான் இதை கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ்னே சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்குன்னா, ஆர்ஓசிக்கிட்டேருந்து வியாபாரம் தொடங்குறதுக்கான அனுமதி சான்றிதழை பெறுறதுக்கு முன்னாலேயே, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸை பெறுறதுக்கு முன்னாலேயே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் ஷேர் ஹோல்டர்கிட்டருந்து தேவையான பங்குகளை ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக முதலீட்டு ஆவணத்தை, அதாவது ப்ராஸ்பெக்டஸை வெளியிடுறது, பேங்க் அண்ட் புரோக்கர்ஸ்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறது, பொதுமக்களுக்கு பங்குகளை வெளியிட்டு குறைஞ்சபட்ச பங்களிப்பு தொகையை உறுதி செஞ்சுக்கிறது, மீன்ஸ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இந்த பணிகள் எல்லாமே கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ்லேயே உறுதி பண்ணிப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டேஜ், வியாபாரத்தை தொடங்குற நிலை. இந்த ஸ்டேஜ் தான் ஃபைனல் ஸ்டேஜ்.
ஒரு தனிநபர் தனியார் நிறுவனங்களை தங்கள் பதிவுச் சான்றிதழை பெற்ற உடனேயே தங்களோட வணிகத்தை தொடங்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பொது நிறுவனம் பப்ளிக் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்ன்ற சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களோட பிஸ்னஸை தொடங்க முடியும். இந்த ஸ்டேஜோட பணிகள் என்னென்னா, ஒரு பொது நிறுவனம் ஆர்ஓசி இருந்து வியாபாரம் தொடங்குறதுக்கான அனுமதி சான்றிதழை பெற்றதுக்கப்புறம் சட்டப்படி அதோட வணிக நடவடிக்கைகளை தொடங்குறது. இவ்வளோ தான் சிம்பிளாக இந்த 4 ஸ்டேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நிறுவனத்தை தொடங்குபவரோட பங்கு என்ன, ப்ரொமோட்டரோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர்னால் யாருன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு ப்ரொமோட்டருங்கிறவர் ஒரு வணிக யோசனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நிறுவனமாக செயல்படுத்துறதுக்காக தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைச்சு வழிநடத்துகிறவர் தான் இந்த ப்ரொமோட்டர். அதோட யோசனையை கண்டறிபவர்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கிடுவோம். வேண்டாம், வணிகத்திற்கான யோசனையை முதல்ல உருவாக்குறவர்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்வெஸ்டிகேட், ஆய்வாளராகவும் பிளான் பண்ணுறவராகவும் இருக்கார். ஒரு யோசனையை செயல்படுத்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்சு நிறுவனத்தோட நிதி, நிர்வாகம், தொழில்நுட்பம் எல்லாத்தையும் தயாரிக்கிறவராகவும் இருக்கார். அடுத்து ஆவணங்கள் தயாரிப்பாளர். என்னெல்லாம்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எம்ஓஏ, ஏஓஏ மீன்ஸ் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் மாதிரி இருக்கிற எல்லா சட்ட ஆவணங்களையும் தயாரிக்கிறதுல இவர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஏன்னா ஒரு நிறுவனத்தில் என்னென்னலாம் செய்யலான்றத முதல்லையே முடிவு பண்ணுறவர் இவரை தானே இருக்காப்புல. ஸோ அவர் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்துலையும் இருக்காப்புல. அதுக்கான முக்கிய பங்கும் அவரோட தான் இருக்குது. அடுத்து அந்த அமைப்பை உருவாக்குறவராகவும் இருக்காப்புல. மீன்ஸ் அந்த ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணுறவராகவும் இருக்கார். இதெல்லாம்னா அந்த டைரக்டர்ஸை டிசைட் பண்ணுறது, பேங்கர்ஸை டிசைட் பண்ணுறது, புரோக்கர்ஸை, அட்வொகேட்ஸை, ஆடிட்டர்ஸை மாதிரி இருக்கிற எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அவர்களோட கான்ட்ராக்ட் போடுறவராகவும் இருக்கார். அடுத்து ஃபண்ட்ரைசராகவும் இருக்காப்புல. அந்த பிஸ்னஸுக்கு தேவையான கேபிட்டலை திரட்டுறதுக்கான ஆரம்பக்கட்ட ஏற்பாடுகளை ஃபுல்லாக இவர் தான் செய்கிறாரு. அடுத்ததாக பதிவு நடவடிக்கைகளை செய்கிறவராகவும் இருக்காப்புல. ஒரு நிறுவனத்தை ஆர்ஓசி பதிவு செய்கிறதுக்கு தேவையான எல்லா லீகல் அண்ட் சட்டம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த பணிகளை செய்கிறவராகவும் இருக்கார். இப்போது நம்ம மேலே பார்த்த எல்லாம் ப்ரொமோட்டரோட ரோல் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நிறுவனத்தை தொடங்குறவரோட லீகல் பொசிஷன் என்ன, சட்டப்பூர்வ நிலை என்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். நம்மளோட கம்பெனியில் நிறுவன சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தை தொடங்குறவரோட நிலைமை ரொம்ப தனித்துவமானது. மேலும் பார்த்தோம்னா அது ரொம்ப சிக்கலானது, மீன்ஸ் டு சே காம்ப்ளெக்ஸ் ஆனது. அது ஏன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தை உருவாக்குறவர் அவர் உருவாக்குற நிறுவனத்தோட ஏஜெண்ட்டாக கருதப்படுறதில்ல. ஏன்னா அவர் அந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு அந்த நிறுவனம் இன்னும் பிறக்கவே இல்லை. மீன்ஸ் அவர் அந்த நிறுவனம் உருவானதுக்கு அப்புறம் தான் முகமை உறவே சாத்தியமாகும், ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்பே பாசிபிள் ஆகும். அது வரைக்கும் அந்த நிறுவனம் ரிஜிஸ்ட்ரே பண்ணாமல் இருக்குல்ல, அது ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நிறுவனத்தோட அவர் எந்த கான்ட்ராக்ட்டுமே போட முடியும். மீன்ஸ் அவர் ஏஜென்ட் ஆகிறதா இருந்தாலும் அந்த நிறுவனம் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தானே போட முடியும். அதனால் அவர் ஏஜெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஃபிடியூசரி பொசிஷன்ன்றது ஒரு நிறுவனத்தை தொடங்குறவர் அவர் உருவாக்குற நிறுவனத்தின் மீதும் ஃப்யூச்சர் ஷேர் ஹோல்டர்ஸ் மீதும் பாதுகாவலர் போன்ற ஒரு கடமையை கொண்டுள்ளார். ஏன்னா ஒரு நிறுவனத்தை தொடங்குறவர் தான் அந்த நிறுவனத்துக்கும் பொறுப்பாக இருக்கணும், இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டு அந்த கம்பெனி மூலமாக வர லாபத்தை இவரே எடுத்துக்கிட்டு இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸை ஏமாற்றிட்டு ரன் பண்ணி ஓடிட்டாருன்னா அப்போ யார் பொறுப்பாவாங்க? அதனால் இவர் ஒரு பாதுகாவலராகவும் இருக்கணும், ஒரு ட்ரஸ்டி மாதிரி செயல்படணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கடமையின் காரணமாக தான் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கு. அது என்னலான்னு ஒன்று பார்க்கலாம். 1. ரகசிய லாபத்தை தவிர்க்கணும், நோ சீக்ரெட் ப்ராஃபிட். ஆமாம், அவர் அந்த நிறுவனத்தின் மூலமாக எந்த விதமான ரகசிய லாபத்தையும் சம்பாதிக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ரகசிய லாபம் சம்பாதிச்சாருன்னா அதை அவர் அந்த நிறுவனத்திடமோ இல்லைன்னா அதோட பங்குதாரர்களிடமோ முழுமையாக வெளிப்படையாக சொல்லிடணும். அடுத்து பார்த்தோம்னா ஃபுல் டிஸ்க்ளோசர், முழுமையான வெளிப்பாடுன்ற போதே நம்மளுக்கு ஏறக்குறைய புரிஞ்சிருக்கும். என்னென்னா ஒரு நிறுவனம் தொடர்பான எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் இவர் வெளிப்படையாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் அந்த ஒரு போட்டிருக்கிற கான்ட்ராக்ட்ஸு, நிறுவனத்தை உருவாக்குறது அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு மாதிரியான எல்லா விவரங்களையும் அவர் வெளிப்படையாக தெரிவிக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் அவரோட பர்சனல் ப்ரைவசியை தவிர மற்ற எந்த விதமான கம்பெனி தொடர்பான விஷயங்களையும் மறைக்கக்கூடாதுன்றது தான் இதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கருத்து. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்பிக்கை மீறல். அவர் நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்டு நம்பிக்கையை மீறினா நிறுவனம் அவரை கமிஷன் தொகைக்காக வழக்கு பதிவும் செய்ய முடியும்.
அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நம்பிக்கை மோசடி செஞ்சாலோ நம்பிக்கை மீறல் செஞ்சாலோ சட்டப்படியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்ததாக பொறுப்புகள்னால் லயபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறவருக்கு சில முக்கிய பொறுப்புகள் இருக்குதுன்னு இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆரம்ப ஒப்பந்தங்களுக்கான பொறுப்பு. மீன்ஸ் ஒரு நிறுவனம் உருவாகிறதுக்கு முன்னால் ப்ரொமோட்டர் வந்து தனியாக செஞ்ச ஒப்பந்தங்களுக்கு நிறுவனம் உருவானதுக்கு அப்புறம் அப்ரூவல் கொடுக்குற வரைக்குமே அவரே தனிப்பட்ட முறையில் பொறுப்பாவார். அது அப்ரூவல் ஆனால் தான் கம்பெனி பொறுப்பாகும். அடுத்தது தவறான தகவல்களுக்கான பொறுப்பு. நிறுவனத்தில் முதலீடு ஆவணத்தில் ப்ராஸ்பெக்டஸில் அவர் தவறான தகவல்களை கொடுத்துருந்தா அதனால் ஏற்படுற இழப்புகளுக்கு அவரே பொறுப்பேற்கணும். இது கிரிமினல் இல்லைன்னா சிவில் பொறுப்பாக கூட இருக்கலாம். அதனால் கம்பெனி சம்மந்தமாக அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விவரங்களையும் தெளிவாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கணுன்றது தான் இதோட முக்கிய கருத்தாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா பதிவாளரிடம் தகவல் தெரிவிக்கும் கடமை. அதாவது நிறுவனத்தை தொடங்கினவர் அவரோட லாபத்தையும் அவர் ரிசீவ் பண்ண கமிஷனையும் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட தகவல் தெரிவிக்கணும். அப்படி தகவல் தெரிவிக்காத பட்சத்தில் அவர் மேலே அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம போதுமான அளவுக்கு ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனி பற்றி பார்த்துருக்கோம். இனி நம்ம கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஒரு நிறுவனத்தை தொடங்குகிற நபரோட நிலை எப்படி இருக்குன்னா ஒரு பாலம் மாதிரி தான் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா ஒருத்தரோட யோசனையை எடுத்து அதை சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனி நிறுவனமாக மாற்றுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பயன்படுது. அவரோட செயல்பாடுகள் எல்லாம் முக்கியமானதாக இருந்தாலும் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அதிகபட்ச நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையும் கடைபிடிக்கணுன்றது தான் சட்டம் எதிர்பார்க்குது. இவ்வளோ தான். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் தி கம்பெனியை பற்றி ஓரளவு நம்ம தெளிவாக தெரிஞ்சிருப்போம்னு நம்புகிறேன். நன்றி. கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனில் சில பிழைகள் இருந்திருக்கும், விமர்சனங்கள் இருந்திருக்கும். அதை தயவு செஞ்சு என்னோடய மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவிங்க. நான் அடுத்த வர்ற எக்ஸ்ப்ளனேஷனில் அதை திருத்திக்கிறதுக்கும் தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் எனக்கு வழிவகையாக இருக்கும். மீண்டும் நன்றி.